السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين، رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. அருமையான மாணவ மாணவியர்களே, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையிலே 2 பாடங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதிலே முதன்மையான பாடம் ஹதரத் செய்தினா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்று பாடம். 2வது பாடம் துஆக்கள் தொடர்பான பாடங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை ஆரம்பத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம். அதிலே சென்றைய பாடத்தில் அவர்களுடைய மக்கா வாழ்க்கை எப்படி இருந்தது, மக்காவில் அவர்கள் செய்த சாகசங்கள் என்ன, மக்காவிலே அவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் என்ன, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு துரோகம் செய்த துஃபைல் என்பவர் பற்றியான சில செய்திகளையும் நாம தெரிந்திருந்தோம். இன்றைய பாடத்தில் நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இன்றைய பாடத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வழிமுறை என்னவாக இருந்தது, அவர்களுக்குள்ள இருந்த சிந்தனைகள் எப்படி இருந்தது, அந்த சிந்தனைக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்ன அப்படிங்கிறத தான் இன்றைய தினத்தில் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்த மட்டும் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பண்பு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் படிக்கும்போது இது எதோட ஒரு தொடர்பில் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு தொடர்பில் அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல அவர்களுடைய நடைமுறையும் அவர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய கோட்பாடும் இருக்கிறது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாகவே உண்மையான இறைவன் யார் என்பதை தானாக சுயமாக சிந்திக்க தொடங்கினாங்க. கண்டிப்பா இந்த சூரியன் தான் இறைவனாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறமா இல்ல, அது மறைகிறது, நிலவு தான் இறைவனாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க, வானம் தான் இறைவனாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்புறம் ஒன்னொன்னு மிகைக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, என்னுடைய இறைவன் யாராலும் மிகைக்கப்படாதவனாக, அழியாதவனாக, மறையாதவனாக இருக்கான் அப்படிங்கிறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உணர்ந்து கொண்டார்களோ, அது மாதிரி ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மக்களுடைய பண்பாடுகளையும் இந்த இறை மறுப்பாளர்களுடைய பழக்க வழக்கங்களையும் பார்த்து இவையெல்லாம் ஒண்ணுமில்லாவை, இவையெல்லாம் குப்பைகளாக இருக்கிறது என்று அவர்கள் உணரத் தொடங்கினார்கள், அவர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். அது மட்டுமல்ல, வானத்தை கிழித்து கொண்டு இறை செய்தி வருமா என்பதை ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எதிர்பார்த்தார்கள். அந்த புத்தக நூல்களில் இருக்கக்கூடிய சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். எப்படி ஒரு சூரியன் உதிக்கும் போது அதனுடைய ஒளி உயரமான மலைகளின் மீதும் உயரமான கட்டிடங்களின் மீதும் முதலில் படுகிறதோ, அதுபோன்று ஈமான் என்கின்ற பேர் ஒளி அகத்தின் அழகை கொண்டவர்களுக்கு, உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வைத்தவர்களுக்கு, தன்னுடைய பண்பாலும் செயலாலும் தன்னுடைய நடைமுறையாலும் நல்லவையை மட்டுமே செய்த மனிதர்களுக்கு, மாமனிதர்களுக்கு தான் ஈமானிய ஒளி என்பது முதன்மையாக கிடைத்தது அப்படிங்கிற ஒரு உவமையை நமது நூலிலே குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள். அப்படி அக ஒளியை அதிகமாக பெற்றவர்களில் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதன்மையானவர்களாக இருந்தாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துணி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய வியாபாரத்திற்காக பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
அரபு தீபகற்பத்தை தாண்டியும் மக்கள் வசிக்கக்கூடிய சில காட்டு பகுதிகளுக்கும் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. பெரும்பாலும் எல்லா மக்களுடைய பழக்க வழக்கங்களையும் எல்லா மக்களுடைய நடைமுறைகளையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிந்தவர்களாகவே இருக்கின்றார்கள். அப்படி பார்த்ததுல சில மனிதர்கள் இறைவனே இல்லை என்று சொல்கின்றார்கள், சில மனிதர்கள் இறைவன் இருக்கின்றான் ஆனால் அவனுக்கு ஒரு மகன் இருக்கின்றான் என்றும் சொல்லி இறைவனை வணங்குகின்றார்கள். ஆனால் இவையெல்லாம் உண்மையில் ஒரு குப்பைகளாகவே இருக்கிறது என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளங்கி கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த அந்த உள்ள தூய்மையை கண்டால் இன்றைக்கும் நமக்கு வியப்பு ஏற்படும். அந்த அளவிற்கு ஒரு உள்ள தூய்மையோடு வாழ்ந்தார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்துக்கு வந்த பின்பு இல்லை, இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பிருந்தே. அன்றைய காலகட்டம் எப்படிப்பட்ட காலம் சொன்னா, முழுக்க முழுக்க சிலை வணக்கத்திலே மூழ்கி கிடந்த ஒரு காலம். காபத்துல்லாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 316 சிலைகள் இருந்தது. அந்த அளவிற்கு சிலை வணக்கத்தில் உச்சத்தை தொட்டிருந்தார்கள் மக்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாளும் ஒரு சிலையையும் வணங்கியது கிடையாது. அதே நேரத்தில் ஒரு சிலையை வணங்க வேண்டும் என்று கூட அவர்கள் நினைத்ததும் கிடையாது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சிலைகளை வணங்கியதே இல்லை என்பதை மக்காவில் இருக்கக்கூடிய எல்லோரும் நன்கு அறிந்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அவர்களை பற்றி அவர்களே ஒரு வாக்குமூலம் கொடுக்கின்றார்கள். ஒரு நாள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பருவம் வயதை அடைந்த வாலிபத்திற்கும் சிறுமைக்குமான ஒரு வயதில் இருக்கிறார்கள். வாலிபத்தையும் அவர்கள் அடையவில்லை, அதே நேரத்தில் ஒரு ரொம்ப சின்ன பிள்ளையும் இல்லை, ஒரு நடுத்தரமான வயதில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கின்ற சமயத்தில் அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அபூ குஹாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சிலைகள் நிரம்பி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆலயத்திற்கு அழைத்து சென்று அங்கே ஒரு சிலையை சுற்றி காமித்தார்கள். அஸ்ஸனம் என்கின்ற சிலையை காமித்து, இதுதான் உன்னுடைய இறைவன், இதைதான் நீ வணங்கணும், இதுதான் உனக்கு படிப்பை தருகிறது, இதுதான் உனக்கு உடல் ஆரோக்கியத்தை தருகிறது என்று அவங்களுடைய வாப்பா சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிலைகிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு பசியாக இருக்கிறது, சாப்பிட ஏதாவது கொடு என்று கேட்டார்கள். அந்த சிலை அமைதியாக இருந்தது. நல்லா பாருங்க, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. முன்னாடியே சொன்னோம் இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறோடு ஒரு ஒத்துமை இருக்குன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் போய் கேட்டாங்க, உனக்கான உணவு வைக்கப்பட்டு இருக்கிறது, சாப்பிடு அப்படின்னாங்க. அது அமைதியாக இருந்துச்சு. நீ பேச மாட்டியா, உன்னை பேசாமல் எது தடுத்துச்சுன்னு கேட்டாங்க. உன் மேலே ஈ அமர்ந்துகிட்டு இருக்கிறது, அந்த ஈயை விரட்டி விடுனாங்க. அது அமைதியாகவே இருந்துச்சு. ஏன் பேச மாட்டேங்கிறன்னு சொல்லி நினைச்சாங்க, சிலைட்ட கேட்டாங்கல்ல. அந்த மாதிரி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிலைட்ட போய் சொல்றாங்க, எனக்கு உடுத்த ஆடை இல்லை, எனக்கு உடுத்துவதற்கு ஏதாவது கொடுன்னு கேட்டாங்க. அது அப்போவும் அமைதியாகவே இருந்தது. உணவு கேட்டார்கள், அப்போதும் அமைதியாகவே இருந்தது. உடை கேட்டார்கள், அப்பொழுதும் அது அமைதியாகவே இருந்தது. ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே கிடந்த சிறிய கற்களை எடுத்து அந்த சிலைகளின் மீது வீசி எறிந்தார்கள். அப்பொழுதும் அது அமைதியாக இருந்தது. அந்த சிலையை வணங்காமல், அந்த சிலையினிடத்தில் தன்னுடைய தேவைகளை முறையிடாமல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தை விட்டு கடந்து போய் விடுகின்றார்கள். அப்படி ஒரு தூய்மை உள்ளத்துல சிறுபிராயத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இணை வைப்பினுடைய செய்தியை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்துல இருந்து எடுத்து இணை வைப்பு இல்லாத தூய்மையான உள்ளமாக அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருந்தான். அது மட்டும் இல்ல, ஜாஹிலியா காலத்தில் மது அருந்துவதை குலத்தினுடைய பெருமையாகவும் அந்த ஊரினுடைய பண்பாடாகவும் அவங்களுடைய கலாச்சாரமாகவும், இன்னும் சொல்ல போனா மதுவையே தன்னுடைய சொத்தாகவும் சிலர்கள் விட்டுட்டு சொல்வாங்க. அந்த அளவுக்கு மது பிரியர்கள், மதுவின் மீது அலாதியான மோகம் கொண்டவர்களாக
மதுவின் மீது அளவு கடந்த மோகம் கொண்டவர்களாக அன்றைய கால மக்கள் வாழ்ந்த காலத்திலும் கூட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மதுவை ஒரு நாளும் தன்னுடைய கையால் தொட்டது கிடையாது. அவர்கள் மதுவை அருந்தியதும் கிடையாது இல்லையா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட மக்கள் கேட்குறாங்க, நீங்கள் மதுவை ஏன் அருந்தியதில்லை, ஜாஹிலியா காலத்தில் கூட நீங்கள் மது அருந்தியது இல்லையான்னு கேட்கும்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நிச்சயமாக மது என்பது மனிதனுடைய மானத்தை கெடுக்கிறது, மனிதனை கேவலப்பட செய்கின்றது. மனிதன் மரியாதையோடும் மானத்தோடும் வாழ்வதுதான் மனிதனின் பண்பாடு. அதுதான் மனிதனுக்கு அழகு. மானமல்லாது மரியாதை அல்லாமல் வாழ்வது மனித வாழ்க்கையே அல்ல. மனிதனை மனிதனாக இல்லாமல் கெடுக்கக்கூடிய இந்த மதுவை ஜாஹிலியாவிலும் நான் வெறுக்கின்றேன், இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் நான் வெறுக்கின்றேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த செய்தியை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் உண்மையை தான் சொன்னாரு என்று என்ன செய்தார்கள், சொல்லி காமித்தார்கள். அப்ப அந்த அளவிற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உயரிய பண்பாடுகளை கொண்டவர்களாக என்ன செய்திருந்தார்கள், வாழ்ந்திருந்தார்கள். அதே நேரத்தில் தன்னுடைய சமூக மக்கள் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள், இந்த கடவுளுடைய கோட்பாடுகள், அவர்களுடைய பண்பாடுகளை எல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மிகுந்த ஒரு வியர்ப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவிற்கு வியர்ப்போடு பார்த்தார்கள் சொன்னா, ஒரு வாட்டி வானத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கின்றார்கள், இந்த வானத்தை கிழித்து கொண்டு வஹி என்கின்ற வான்மறை செய்தி நமக்கு வந்துவிடாதா, மனிதன் நேர்வழி பெற்று வாழ்வதற்கான நற்செய்திகள் இந்த வானத்திலிருந்து இறங்கிறாதா என்கின்ற அளவுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இறை செய்திய வஹிய அல்லாஹ்வினுடைய செய்திகளை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சிருந்தாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆகியிருந்தார்கள். அதே போன்று ஒரு நாள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காபத்துல்லாஹ்வினுடைய திரைக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பக்கத்தில் சஅத் இப்னு அம்ர் இப்னு துஃபைல் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, உட்கார்ந்திருக்கின்றார்கள். அந்த வழியாக உமைய இப்னு அஸ்லத் கடந்து செல்கின்றார். உமைய இப்னு அஸ்லதை பார்த்து சஅத் இப்னு அம்ர் இப்னு துஃபைல் அவங்க சொல்றாங்க, உண்மையை மறுக்கக்கூடியவர்களே, நன்மைகளை நிராகரிக்கக்கூடியவர்களே, நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்டாங்க. அவர் சொன்னார், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போனார். அப்போ அந்த நேரத்தில் சஅத் இப்னு அம்ர் இப்னு துஃபைல் அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக இறுதி தீர்ப்பு நாள் ஒன்று வரும். அந்த இறுதி தீர்ப்பு நாள் வருகின்ற பொழுது நீனும் நானும் செய்த இந்த செயல்பாடுகள் எல்லாம் இறைவனிடத்தில் ஒரு குப்பை கூளமாகவே காணப்படும். இவையெல்லாம் எப்போது குப்பை கூளமாக மாறும் சொன்னா, உங்களில் இருந்தோ எங்களில் இருந்தோ அல்லது பாலஸ்தீனத்தில் இருந்தோ ஒரு நபி வந்துவிட்டார் என்று சொன்னால் இவையெல்லாம் குப்பை கூளங்களாக மாறி போய்விடும் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, சஅத் இப்னு அம்ர் இப்னு துஃபைல் அவங்க சொன்னாங்க. இந்த செய்தி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதில் விழுந்து விட்டது. உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேகமாக எழுந்து சென்று வரக்கா இப்னு நௌஃபலை சென்று சந்தித்தார்கள். இந்த வரக்கா இப்னு நௌஃபல் யாருன்னு சொன்னா, ஹதீஜா நாயகினுடைய சொந்தக்காரர். ஹதீஜா நாயகிக்கு ஒரு முறையில் அண்ணன் முறை என்ன செய்யும் வரும், அல்லது ஹதீஜா நாயகிக்கு ஒரு முறையில் சின்ன வாப்பா முறையும் என்ன செய்வாங்க, இந்த வரக்கா இப்னு நௌஃபல் வருவாங்க. வரக்கா இப்னு நௌஃபல் யாருன்னு சொன்னா, அன்றைய காலத்தில் வேதத்தை நன்றாக படித்து அறிந்து வைத்திருந்தவர். வேத நூட்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நல்லாக என்ன செஞ்சிருந்தாரு, தெரிந்து வைத்திருந்தார். உடனே இந்த செய்தி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வரக்கா இப்னு நௌஃபல்கிட்ட கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. இப்படி வந்து சஅத் இப்னு அம்ர் இப்னு துஃபைல் வந்து இந்த மாதிரியான ஒரு செய்தியை சொல்றாரு, எங்கள்ல இருந்தோ உங்கள்ல இருந்தோ அல்லது பாலஸ்தீனத்தில் இருந்தோ எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நபி வந்துட்டாருன்னு சொன்னா இவங்களுடைய இந்த இதெல்லாம் மாறி போயிடும், இதெல்லாம் குப்பையா மக்களுக்கு மத்தியில் காணப்படும், இதெல்லாம் கியாமத்து நாள்ல மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கப்படும் சொல்றாரு, இது உண்மையா அப்படின்னு என்ன செஞ்சாங்க, போய் கேட்டாங்க. அதுக்கு வரக்கா இப்னு நௌஃபல் அவங்க சொன்னாங்க, என் இளைய சகோதரனே
அவை யாவும் உண்மையே, அரபுகளிடையேத்தான் அந்த நபி உதிப்பார் என்பதை வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் அறிஞர்களும் நன்கு அறிகின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும்லாம் இல்லை. ஆனால் அந்த நபி அரபியர்களில் தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. அதாவது குடும்பத்திலேயே மிக உயர்ந்த குடும்பத்தில் அவங்க பிறப்பாங்க, கோத்திரத்திலே மிக சிறந்த கோத்திரத்தில் பிறப்பார்கள், நல்ல தாய்க்கும் தந்தைக்கும் அவர்கள் பிறப்பார்கள் என்று இவங்க என்ன செஞ்சாங்க, சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ இதை சொன்னதுக்கு பின்னாடி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு அந்த நபி எப்போ வருவாங்க, எப்படி வருவாங்க, எங்கிருந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மிகைப்பு தாங்க முடியாமல் ஆயிடுச்சு. அவங்க வந்தால் உடனே அவங்கள நாம் ஈமான் கொண்டுறணும், வந்தால் அவங்கள உடனே நாம் பின்பற்றணும். இந்த மூட பழக்க வழக்கங்கள், இந்த மடமையான காரியங்களிலிருந்து, இந்த மனித மிருகங்களாக வாழக்கூடிய இந்த குணங்களிலிருந்து நாம் வேறுபடணும், மாறுபடணும். நிச்சயமாக நாம் நேர்வழியில் இருக்கணும் அப்படிங்கிறத அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு விரும்பியதின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகையை எதிர்பார்த்து என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்போ இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை நபி என மக்களுக்கு மத்தியில் சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சமயத்திலேயே ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உடனே என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த செய்தியெல்லாம் உஸதுல் காபா, தாரிக்குல் ஹுலஃபா, தாரிக்கு திமிஷ்குங்கிற நூல்களில் என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு வழிமுறையில் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள். இதனுடைய தமிழாக்கம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை ஒரு முறை நன்றாக வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.